வணக்கம். ஜெய் பீம் என்கிற படம், இந்த படத்தை விமர்சனம் செய்தா அறிஞ்சிருக்க ஒரு சூப்பரான படங்க. நேற்று தான் ஓடிடியில பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு சந்துரு என்கிற ஒரு முதல்ல அவர் வக்கீலா இருக்காரு, அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆகிறார். அவருடைய சுயசரிதை அதுல ஒரு பங்கு, அதாவது இருளர் மக்களுக்காக, அந்த பழங்குடியினருக்காக அவர் போராடியதை பத்தி அப்படி தத்ரூபமாக எடுத்து அழகா சொல்லியிருக்காங்க டைரக்டர், அங்க நடித்தவங்க எல்லாருமே. இதுல பல விஷயங்கள், உண்மைகள்லாம் இந்த படத்துல இருக்கு. அதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, இது ஜெய் பீம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதாவது நம்ம அம்பேத்கரின் பேரை வைத்திருக்காங்க. அந்த அம்பேத்கரின் பேர் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, அது காப்பிரைட் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பாரஞ்சித். அவர் நம்ம ராஜராஜ சோழன் பங்காளியும் கூட. ஏன்னா ராஜராஜன் சோழன் இவர் நிலத்தை ஆட்டையை போட்டார்னு இவர் புலம்பிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். சோ அவர்கிட்ட தான் இந்த படத்துக்கான ரைட்ஸ் வந்துருக்கு, காப்பி ரைட்ஸ். இந்த படத்தின் பேருக்காக அந்த பேரை கொடுப்பீங்களான்னு போயிட்டு நம்ம செல்தட்டி பரம்பரையில் வந்தவர் போய் கேட்டிருக்காரு. கேட்டோன்னே அவர் உடனே எடுத்து, அண்ணா உங்களுக்குலாம் தான் அந்தாங்க படத்து பேரை நீங்க வச்சுக்கணும்னு அந்த படத்து பேரை கொண்டு வந்து ஜெய் பீம் படம் வச்சுட்டாங்க. அது தவிர அந்த ஜெய் பீமுக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த படம் இருளர் சமுதாயத்தை பற்றி. சோ இதெல்லாம் போக என்ன இருக்கு, பல உண்மையான சம்பவங்களும் படத்துல பூத்திருக்காங்க. அதாவது இப்ப இந்த சிவகுமார் வீட்டில் ஒரு வடக்கத்திய மருமகள் வந்தால், அவள் இந்தி பேசினால் அந்த இந்தியை எப்படி எதிர்த்தார்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படத்துல அப்பப்போ வந்துட்டு போகுது. அதை பத்தி நான் பின்னாடி விவரமா சொல்றேன். இது தவிர சாதி ஒழிப்பு, இருளர் சமுதாய மறுவாழ்வு, இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிவகுமார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி ஜெயலலிதா போய் பார்த்தாங்களா, பார்த்தப்ப ஜெயலலிதா சொன்னாங்களா, மொத பையன் தான் உங்க ஜாதியில கல்யாணம் பண்ணல, அட்லீஸ்ட் சின்ன பையன் நீ சரி உங்க ஜாதியிலே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கார்த்தி அவங்க ஜாதியிலே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். சோ எவ்வளவு ஒரு ஜாதி பற்றுன்னு அந்த குடும்பத்துக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம், வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜாதியே கிடையாது, ஜாதி ஒழிப்பு, மறுவாழ்வு, இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. சோ இதெல்லாம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. அதாவது அவர் ஏதோ வட இந்திய நடிகை வெள்ளை கலரை பார்த்துட்டு பின்னாடி போனதாகவும், அதனால் இவர் கொஞ்சம் கலரப்பட்டு உடனே அவர் கல்யாணம் பண்ணி வைத்ததாகவும் அப்படி ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இது படத்துல இல்லை. ஆனா அந்த போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் படத்துல இருக்கு. இதெல்லாம் போக இப்ப தியேட்டர்லாம் 2 வருஷமா மூடி இருக்கு. தியேட்டர் ஓனர்கள் அவர்களுக்கெல்லாம் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு இங்க ஜோதிகாவும் சூர்யாவும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த படத்தை அவங்க தான் தயாரிச்சு, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி எல்லா காசையும் அவங்களே சம்பாதிச்சிருக்காங்க. இது ஒரு புதுமையான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா தியேட்டர் ஓனர்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பு இது. அது போக இருளர் மறுவாழ்வை பத்தி என்ன பேசுறாங்கன்னா, இந்த தஞ்சை பெருங்கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் போறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்கள் கட்டி அதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போலாம் அப்படின்னு இந்த அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அந்த ஜோதிகா அம்மா. அதுக்காக கண்டிப்பா இந்த படத்துல வர வருமானத்துல ஒரு 100 கோடியை ஒதுக்கி இருளர் சமுதாயத்துக்கு ஆஸ்பத்திரிகள், அப்புறம் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கட்டி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதெல்லாம் இல்லாம இப்போ சூர்யாவுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு. 40 வயசுங்கிறது ஒரு குரங்கு வயசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. அதனால பக்கத்துல எதுவும் வெள்ளை கலர் ஹீரோயின் வராம இருக்க, போன படத்துலயும் அப்படித்தான், இந்த படத்துலயும் அப்படித்தான் ஜோதிகா ரொம்ப கவனிப்பா பாக்குறாங்க. வர்ற ஹீரோயின் எல்லாம் கூட ஏதோ பாக்குற மாதிரி இல்லைங்க. ஏதோ நம்ம லோக்கல் தமிழ்நாட்டு கேரளா ஹீரோயினா இருக்கு, வட இந்திய ஹீரோயினா காமிக்க மாட்டேங்கிறாங்க கண்ட படத்துல. சோ இது ஒரு உண்மையான விஷயம். அப்புறம் படத்துல ஒரு அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் நடிச்சிருக்கானா, ஒரு மணிகண்டன் பாவம், யாரு பெத்த புள்ளிய தெரியல, அடி வாங்குறதுக்குனே அவன் பிறந்திருக்கான். அந்த அளவுக்கு பிஹெச்டியே வாங்கிடுவான் போல இருக்கு, அடி வாங்குறதுல அந்த அளவு வாங்கியிருக்கான். படத்துல கடைசியில் அவனுக்கு க்ளோஸ் வேற பண்ணிடுறாங்க. சோ இந்த விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது. ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு கண்டிப்பா அவார்டு, நேஷனல் அவார்டு கூட கிடைக்கலாம் அவனுக்கு. அது படத்துக்கு மியூசிக் யார் போட்டிருக்காரு பார்த்தா ஷான் ரால்டன் அப்படின்னாங்க. என்ன ஷான் ரால்டன், நம்ம ஊர்ல வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை வெள்ளக்காரன் மேல இருக்க பாசத்துல கூப்பிட்டாங்களா, ஏன்னா ஹிந்தி ஒழிச்சிட்டாங்க, அதான் ஹிந்தி இங்க ஆங்கிலம் மேல இருக்க பட்டுல கொண்டாந்துருக்காங்கன்னு நினைச்சு அவரை போய் பார்த்தா அவர் நம்ம லோக்கல் போய் தான் கடற்கரைன்னு இருக்காரு. சோ அவரு படத்துல எங்க மியூசிக் போட்டோன்னு நம்ம சொன்னதுக்கு தெரியுது, படத்துல அவர் போட்டுதான் மியூசிக் போட்டிருக்காருன்னு. ஏன்னா படத்துல மியூசிக் இருக்க மாதிரி தெரியல. சோ இதெல்லாம் போக என்ன பண்ணிருக்கா, வன்னியராங்க திட்டுறானுங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் குருன்னு பேர் வச்சிருக்கானுங்க, நம்ம கால்வெட்டி தான். அப்புறம் அதே மாதிரி அங்க பட்டியலத்தை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன காமெடி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மாட்டுக்கறி விஷயத்த விட்டுட்டாங்க. எல்லா படத்துலயும் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு அந்த பரம்பரை படத்துல கூட வந்துச்சு. இது அந்த இதுக்கு முன்னாடி சார்படாத சொல்றாங்களே, அதுல கூட மாட்டுக்கறி பிரியாணி இங்க ஸ்பெஷாலிட்டி. அதை சாப்பிட்டாதான் இவங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுது, அல்சைமர், பார்க்கின்சன்ஸ் எல்லாம் வராம இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு குறிப்பா எடுத்து குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த குறியீடு இதுல காணும்.
எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் டைரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காருங்க. ஏன்னா அவர் வந்து ஹீரோவே 4 அடி, மத்த எல்லாருமே படத்துல நடிக்கிறவங்களும் அந்த 4 அடி கீழே காமிக்கணும். ஒண்ணு அவங்களுக்கு தூரத்துல காமிக்கணும், ஏன்னா ஹீரோ முன்னாடி காமிக்கணும், இல்ல வந்து அவருக்கு குள்ளமா தான் அந்த படத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியும். சோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு டைரக்டர் இந்த விஷயத்துல. இது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். அது இல்லாம இப்போ சூர்யா வந்து ரொம்ப ஈஸியாக நடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து மற்ற படங்கள்லாம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும், 5 அடி 6 அடி 7 அடி வில்லனோடலாம். இந்த படத்துல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா வந்து மலசிக்கல் வந்த மாதிரி ஒரு வாரமா மூஞ்சி எப்ப பார்த்தா முன்னு வச்சுருக்காரு, முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அதுதான் பெரிய வித்தியாசம் இந்த முன்னாடி நடிச்ச படங்களுக்கும் இந்த படத்துக்கும். முடிய சுருட்டையா கீழே வரைக்கும் வளர்த்துருக்காரு தியாகராஜ பாகவதர் சைட்ல. அது வந்து ஒரு 1 அடி எடுத்துட்டு போகுது 4 அடியில அந்த ஹைட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, நேரா போயிட்டு ஜோதிகாவும் சூர்யாவும் இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முதலா போயிட்டு 1 கோடி ரூபாய் நம்ம முதல்வருக்கு மொய் எழுதிருக்காங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உச்சி கொடுந்து இவங்க எழுதின மொய்க்காக ஏதாவது செய்யணுமே சொல்லி உடனே ஒரு ட்வீட்டை போட்டு, இந்த மாதிரி நான் படத்தை பார்த்தேன், சூர்யா தம்பி நடிச்சது, அப்படி பயங்கர அதிர்வுகள் ஏற்பட்டன அப்படின்னு அப்படியே சும்மா அதிர்து இல்ல அந்த மாதிரி நடிச்ச அளவுக்குல வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனா அவர் என்ன மறந்துட்டாருன்னா, அந்த ஈழத்தமிழருக்கு 1.5 லட்சம் பேர் பார்த்தாங்களே, இது சினிமாவை பார்த்து இப்படி அதிர்ந்துட்டாருன்னா, அந்த 1.5 லட்சம் பேர் இறந்ததை ஒரு கண்ணால பார்த்திருந்தா என்ன பூகமே வெடிச்சு இருதையெல்லாம் வெடிச்சிருக்கும். அதனால ஒரு முதல்வரை நம்ம இழந்துட்டு இருப்போம். நல்ல பேர் அவர் பார்க்கல, அதனால போய் கூடரை போட்டுட்டு மறுநாள் படுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜட்ஜி ஒருத்தர் வராருங்க படத்துல. அப்புறம் ஜட்ஜி வந்து நமக்கு தெரிஞ்ச தோஸ்த் சின்ன காலத்துல வந்து அந்த வெள்ளை வெள்ளை ஜட்ஜி, கருப்பு ஜட்ஜி லோக்கல் சென்னை ஜட்ஜி, மற்றொரு வெள்ளை அவர் வந்து நார்த் இந்தியன். அவர் வந்து மகேஷ் பாபு விட்டு மச்சானும் கூட, அதாவது தெலுங்கு நடிகர். அவர் நம்ம பாலிய ஸ்நேகத்தாங்க சின்ன காலத்துல. அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அவர் பாக்குறது. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஏன்னா அவருக்கு முடியலாம் நடந்து போச்சு நம்ம மாதிரி, அதனால கொஞ்சம் அடையாளம் தெரியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யாரும் ஆஹா இதுல பார்த்தேன். அது நல்ல விஷயங்க. அது நல்ல ஜனரஞ்சகமான படம், எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்க அம்மா கூட பார்த்து சாயந்தரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. என்னமான்னு கேட்டா, எல்லாம் கொண்டு விட்டாங்கப்பா ஹீரோ அப்படின்னு. யாருமா அப்படின்னா மணிகண்டன் இருந்துச்சு. இல்லம்மா அவன் ஹீரோ இல்லம்மா, ஹீரோ வந்து ஜெய் பீம் நம்ம 4.5 அடியார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து மனசை சேர்த்துக்கிச்சு. ஆனா பிரகாஷ் ராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னா பாத்தீங்களா சிவகுமார் வீட்டுக்குள்ள, அப்போ வந்து ஹிந்தி பேசுறாங்க சொல்லி யாரோ அரைஞ்சிருக்காரு சிவகுமார், என்ன ஹிந்தி பேசுற நீ எங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு. அதை வந்து படத்துல வந்து சீனா கொண்டாட்டாங்க. பிரகாஷ் ராஜ் ஒருத்தர் பிளார்னு அறையிறாரு. அவர் 2019 மோடி வரமாட்டா சொல்லிட்டு செம்மகான்ல இருந்தாரு. அவரே வந்து எலெக்ஷன்லாம் நின்னாரு, டெபாசிட் எல்லாம் போச்சு. அந்த காண்டு இன்னும் குறையில போல இருக்கு. எவனோ ஒரு மார்வாடி கூட்டு வந்து பலார்னு அரைஞ்சாரு. அவன் பாவம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதாவது சிவகுமார் வீட்டுக்குள்ள நடந்தது, அந்த ஜாதி ஒழிப்பு எங்க வீட்டுக்குள்ள நடந்தது, வீட்டுக்குள்ள நடக்கல, வீட்டுக்குள்ள ஜாதி பார்ப்பாங்க, வீட்டுக்கு வெளியே அவங்க ஒழித்த ஜாதி, அப்ப இருள சமயம், இதெல்லாம் வச்சு எடுத்த படம் தான். சூப்பரான படம், எல்லாரும் பார்க்கணும். நன்றி, வணக்கம். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறியவனை கேட்கும், விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். நம்ம ப்ராப்ளமே இது. நம்ம கேம் நம்ம ஆடுறதே இல்லை.